ஹாய் மக்களே, வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல். டுடே என்ன ரெசிபிங்கிறத பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி தான் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அந்த கிரேவி தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். லைட்டாக சோம்பு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகா 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. அதே கப்பில் 1 கப் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். குக் ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 50 மினிட்ஸ் குக் ஆகட்டும், மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து மொத்தம் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம், குக் ஆகிடும். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை போட்டுக்கலாம். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணி சாப்பிடலாம். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.